அன்ன குல்ல ஃபாயிலும் நிச்சயமாக எல்லா ஃபாயிலும் குல்ல குல்ல மஃபூலின் எல்லா நிச்சயமாக எல்லா மஃபூலும் மஃபூல் பிகியும் இஸ்முன் இஸ்மாக இருக்கும். இப்போ ஃபாயில் எல்லாமே இஸ்மாக தான் இருக்கும். இசான் இஸ்மு, குலாம் இஸ்மு, ஃபாத்திமா இஸ்மு அதான் சொல்கிறாங்க. அரபி கலாம்லேயே மொத்தம் இருக்கிறதே 3 தான். ஒன்று ஃபேலு, ஒன்றாவது இஸ்மு, 3வது ஹர்ஃபு. அப்போ ஃபாயிலும் மஃபூலும் இஸ்மு. அன்னல் ஃபாயில நிச்சயமாக ஃபாயில் ஆகிருது. அதுவாகிருது. அல்லது எப்படிப்பட்டது என்றால் சதுர அணுகு எதிலிருந்து தொடங்குகிறதோ ஃபேலிருந்து தொடங்குகின்றதோ அத்தகையது ஃபாயிலாக இருக்கும். அனல் ஃபாயில நிச்சயமாக ஃபாயில் ஆகிருது. அதுவாகிருது. அல்லது எப்படிப்பட்டது என்றால் சதுர அணுகு எதிலிருந்து செயல் தொடங்குகிறதோ, இல்லாட்டி யாரிலிருந்து மனுஷனாக இருந்தால் யாரிலிருந்து, இல்லாட்டி அகற்றுணையாக இருந்தால் எதிலிருந்து, அப்போ எதிலிருந்து செயல் தொடங்குகிறதோ அதுதான் ஃபாயில். வண்ணல் மஃபூல் பிஹி நிச்சயம் மஃபூல் பிஹி ஆகிறது. அதுவாகிறது. அல்லது எப்படிப்பட்டது என்றால் வக்க அலைஹி ஃபேல் செயல் எதன் மீது நிகழ்கிறதோ, அலைஹிக்கு எதன் மீது நடத்த வச்சிங்க, எதன் மீது செயல் நிகழ்கிறதோ அது மஃபூல் பிஹி. வண்ணல் ஃபாயில நிச்சயமாக ஃபாயில் ஆகிறது. ஆகிருஹு அதனுடைய கடைசி ஆகிறது. மர்ஃபூன் ரஃபு செய்யப்பட்டதாக இருக்கும். இப்போ ஃபாயிலுடைய கடைசி ரஃபு செய்யப்பட்டிருக்கும். வண்ண மஃபூல் பிஹி நிச்சயம் மஃபூல் பிஹி ஆகிறது. ஆகிரு அதனுடைய கடைசி ஆகிறது. மன்சூபுன் நசப் செய்யப்பட்டதாக இருக்கும். அப்போ ஃபாயிலுடைய கடைசி ரஃபு, மஃபூல் பிஹியுடைய கடைசி மன்சூப். ஒவ்வொன்றா பார்ப்போம். அன்னல் ஃபாயில் ஆகிரும் மர்ஃபூன் இதெல்லாம் ஃபாயில். இசானு, குலாமு, ஃபாத்திமா, ஃபல்லாஹு, லாயிபு, சுர்தியு இதில் எல்லாமே செயலை செய்தவர்களுக்கு தான் ஃபாயில்னு பேர். அப்போ இந்த ஃபாயிலுடைய கடைசியெல்லாம் ரஃபா இருக்கும். 3 ரஃபா இருக்குது. இதில் மீமில் நசப் இருக்குது. ஃபாத்திமத்து நசப் ரஃபா இருக்குது. ஃபல்லாஹு ரஃபா இருக்குது. இப்போ ஃபாயில் எல்லாத்துலேயும் ரஃபா வரும். மஃபூல் பிஹி மன்சூபுன் ஆகிரு மன்சூபுன் அதனுடைய மஃபூல் பிஹி கடைசியில் நசப் செய்யப்பட்டிருக்கும். அப்போ இதெல்லாம் அஜலத்தை, ஜஹிரத்தை, ஜதிய, ஜர், குரத்தை, லிஸ்ஸ இதெல்லாம் மஃபூல் பிஹி. அப்போ நசபு அஜலத்தை கடைசி எழுத்தில் நசப் செய்யப்பட்டிருக்கு. ஜஹ்ரத்தை நசப் செய்யப்பட்டிருக்கு. ஜதிய நசப் செய்யப்பட்டிருக்கு. ஜர் நசப் செய்யப்பட்டிருக்கு. இதுதான் அந்த பாடத்தில் சொல்ல வராங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்த பாடம் முப்ததாவல் ஹபரு எழுவாய் பயனில்லை. அம்சிலா உதாரணங்கள். துஃபாஹத்து ஹுல்வத்துன் ஆப்பிள் இனிப்பானதாக இருக்கும். சூரத்து ஃபோட்டோ ஜமீலத்துன் அழகானது. ஜரியு நடப்பது முஃபீதுன் பயனுள்ளது. அல் கித்தாரு ட்ரெயின் சரியுன் விரைகிறது. நல்லாஃபத்து சுத்தம் வாஜிபத்துன் சுத்தம் அவசியம். அர்லு பூமி முஸ்ததிருத்துன் சுற்றக்கூடியது. துஃபாஹத்து முப்ததா ஹுல்வத்துன் ஹபரு. சூரத்து முப்ததா ஜமீலத்துன் ஹபரு. எல்லாத்துக்கும் இதே அரப் தான். எழுவாய் தமிழில் சொல்லணும்னா எழுவாய் பயனில்லை. வார்த்தை தொடங்குகிற இடம், வார்த்தை முடிகிற இடம் அது. முபுத்ததா என்பது இஸ்மு மர்ஃபூன் அது ரஃபு செய்யப்பட்ட இஸ்மு. அப்போ முபுத்ததா எல்லாம் ரஃபு தான் வரும். துஃபாஹத்து கடைசி இடத்துல ரஃபு இருக்குது. சூரத்து கடைசி எழுத்துல ரஃபா இருக்குது. ஜரியு கடைசி எழுத்துல ரஃபா இருக்குது. கித்தாரு கடைசி எழுத்துல ரஃபா இருக்குது. அப்போ முப்ததா ஃபுல்லாகவே ரஃபா தான் வரும். அடுத்தது ஃபி அவ்வளி ஜிம்லாவுடைய ஆரம்பத்தில் ரஃபா செய்யப்பட்ட இஸ்மா இருக்கும். அப்போ எழுவாய் அது ஆரம்பத்தில் தானே வரும். அப்போ ஜிம்லாவுடைய ஆரம்பத்தில் இருக்குது. அதான் ஜிம்லாவுடைய ஆரம்பத்தில் இருந்து ரஃபா செய்யக்கூடிய இஸ்மா இருக்கும். ரஃபு செய்யப்பட்ட இஸ்மா இருக்கும். ஹபர் என்பது ஹபர் என்பது இஸ்முன் மர்ஃபூன் ரஃபு செய்யப்பட்ட இஸ்மா இருக்கும். யு கவ்வினு ஆகும். மால் முப்ததி முப்ததாவுடன் அது ஆகும். ஆக்கி வைக்கும். ஜும்லத்தின் முஃபீதத்தன் ஜும்லா முஃபீதாவாக ஆக்கி வைக்கும். ஹபருங்கிறது ரஃபு செய்யப்பட்ட இஸ்மு.
ஹுல்வத்துன் இது ஹபரு ரஃபு செய்யப்பட்டிருக்கு. ஜமீலத்துன் ரஃபு செய்யப்பட்டிருக்கு. முஃபீதுன் ரஃபு செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஹபர் என்பது ரஃபு செய்யப்பட்ட இஸ்மு. அப்போ முப்ததாவோட சேரும் பொழுது அந்த ஜும்லா ஜும்லா முஃபீதாவாக மாறுது. அப்போ ஜரியுன் தனியாக சொன்னாலும் முஃபீதை தனியாக சொன்னாலும் அது ஜும்லா முஃபீதாவாக மாறாது. அப்போ முப்ததாவுடைய ஹபர் சேர்றப்ப அது ஜும்லா முஃபீதாவாக ஆகுது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்த பாடம் ஜும்லா ஃபஅலியா. லம அல் பர்கு மின்னல் மின்னியது. லம மின்னியது, பர்கு மின்னல். அப்போ மின்னல் மின்னியது. அவ திபு ஓனாய் ஊளையிட்டது. அவா ஊளையிட்டது, திபு ஓனாய். எஸ்குத்து விழுந்து விட்டது. சல்ஜு பனிக்கட்டி விழுகிறது. வருங்காலத்தில் அர்த்தம் வைக்கணும். பனிக்கட்டி விழுகிறது. எஸ்தத்துல் பருது குளிர் கடுமையாகிறது. இக்குத்திஃப் பரி வர்த்தத்தை ரோஜாவை பரி. ஹுது பிடி கித்தாபு கித்தாபை பிடி இல்லாட்டி எடு, இந்த மாதிரி அர்த்தம். லம ஃபேலு பர்கு ஃபாயில். அவா ஃபேலு தீபு ஃபாயில். எஸ்குத்து ஃபேலு சல்ஜு ஃபாயில். எஸ்தத்து ஃபேலு பர்து ஃபாயில். இக்குத்திஃப் ஃபேல மிர் ஃபாயில் வர்தத்தை மஃபூல். ஹுத்து ஃபேல மிர் ஃபாயில் கித்தாப மஃபூல். எழுதும்போது இந்த யாராபி சேர்த்து எழுதணும். புரியுது புரியல எழுதி வைக்கணும். பின்னாடி உள்ள பாடத்தை போகிறப்ப முன்னாடி உள்ள பாடம் ஈஸியாக புரியும். குல்ல ஜும்லத்தின் எல்லா ஜும்லாவும் தரக்கபு கட்டமைப்பு பெருமை இல்லாட்டி உண்டாகுமே அப்படி படுத்த வச்சுக்கலாம். மினல் ஃபேலி வல் ஃபாயிலி ஃபேலின் மூலமும் ஃபேல் மற்றும் ஃபாயிலின் மூலமும் ஃபேல் மற்றும் ஃபாயிலின் மூலம் கட்டமைப்பு பெருமை அப்படிப்பட்ட எல்லா ஜும்லாவும் துசம்மா சொல்லப்படும். ஜும்லத்தின் ஃபாலியத்தன் அதற்கு ஜும்லா ஃபாலியா என்று சொல்லப்படும். அதாவது ஃபேலாலும் ஃபாயிலாலும் உருவான ஜும்லாவிற்கு ஜும்லா ஃபாலியா என்று சொல்லப்படும். இப்போ லம ஃபேலு பர்கு ஃபாயிலு இது ஃபேலாலும் ஃபாயிலாலும் உண்டான ஜும்லாக்களுக்கு இல்லாட்டி ஃபேலாலும் ஃபாயிலாலும் கட்டமைப்பு பெற்ற ஜும்லாக்களுக்கு ஜும்லா முஃபீதா என்று ஜும்லா ஃபாலியா என்று சொல்லப்படும். ஃபேலும் வேறு மாதிரி சொல்லணும்னா ஃபேலும் ஃபாயிலும் சேர்ந்தது ஜும்லா.